அடுத்த விரிவுரையாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடைய சைவப்புலர் சங்கத்தின் சைவப்புலர் சி கமல்நாதன் ஐயா அவர் மிகவும் பிஸியா இருந்தபடினாலே இந்த இடைவெளி ஒன்று ஏற்பட்டு விட்டது. இன்று உங்களுக்காக திருவருட்பயன் தொடர்ச்சியை வழங்க இருக்கின்றார். திருவருட்பயன் அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன். வணக்கம் சார். எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் மனத்திலே பிரார்த்தனை பண்ணி எங்களுடைய சைவ புலவர் சங்கத்தை வழிநடத்திய முன்னோர்களாகிய குருமூர்த்திகளை பிரார்த்தனை பண்ணி அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வை சிறந்த முறையில் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய உபதேச செயலாளர் சைவ புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களே, சற்று முன்பு இலக்கண விரிவுரை சிறப்பாக வழங்கி அமர்ந்திருக்கின்ற சைவ புலவர் சண்முக தில்லமணி அம்மா அவர்களே, மற்றும் இந்த வகுப்பிலே இணைந்திருக்கின்ற தேர்வு நாடிகளே, வெளிநாடுகளில் இருக்கின்ற அன்பர்களே, தொழில்நுட்ப உதவிகளை மிக கச்சிதமாக வழங்கி எங்கள் சங்கத்தை உரமூட்டிக் கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களே, எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்பிரானுடைய திருவருளோடு நாங்கள் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்பு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் நான் வரவில்லை. ஒரு முக்கியமான வேலை திட்டம், இந்த வேலை திட்டம் இனிதாக இறைவனுடைய திருவருளோடு இன்று நிறைவேறி இருக்கிறது. பார்வதி பரமேஸ்வரனுக்கு நான் முதற்க நன்றி சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு வாழ்நாளிலே ஒரு முக்கியமான வேலை திட்டம். ஆகவே அந்த திருவருளை பணிந்து கொண்டு நான் இன்றைய திருவருட்பயன் உரைக்குள்ளே இணைந்து கொள்ளுகின்றேன். மிக முக்கியமாக நாங்கள் விநாயக பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ண வேண்டும். நான் நினைக்கிறேன், நான் புறட்பாக்களை பார்த்துவிட்டு நிறைவு செய்திருந்தேன். அந்த இடத்திலிருந்து இன்றைய தினம் தொடர்வதற்கு திருவருளை வேண்டியிருக்கின்றேன். அப்ப பொதுவாக விநாயக பெருமானை நெற்கும் சரக்கன்று நன்னி கலைஞானம் கற்கும் சரக்கன்று காலன்று விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணி இந்த அற்புதமான திருவருட்பயன் என்ற நூலை இயற்றி தந்த உமாவதி சிவாச்சாரியருடைய திருவடிகளை மரம்பாக்கு காயங்களாலே பிரார்த்தனை பண்ணி அற்புதமான இந்த விரிவுரைகளை தொடர்ந்து வழங்குவதற்கு திருவருளை துணை கொள்கிறேன். எம்பிரானுடைய கருணையினாலே நான் நினைக்கிறேன் இந்த 10 அதிகாரங்களிலே முதலாவது அதிகாரத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலிருந்து இன்றைய தினம் நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த விரிவுரைகளை வழங்கிக் கொள்கிறேன். இந்த பெருமானுடைய திருவருளோடு இந்த 13 நிலையிலே, கடவுளுடைய மேலான நிலையிலே நாங்கள் சில விளக்கங்களை முக்கியமாக அவதானித்திருந்தோம். கடவுளுடைய இயல்பு பற்றி நான் முதல் கூறியிருந்தேன். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்பது நாங்கள் முன்னுக்கு பார்த்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இரண்டாவது, சிவசக்தியினுடைய தன்மை பார்த்த நாங்கள் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத் தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்ற இன்னொரு முக்கியமான பகுதிகளை பார்த்திருந்தோம். மூன்றாவதாக, சிவத்தினுடைய பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்ற ஒரு விடயத்தை முக்கியமாக பார்த்திருந்தோம். அந்த இதிலே உங்களுக்கு நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருந்தேன். சிவத்தொண்டு, சிவபூஜை, தவம், செபம், தியானம் முதலிய ஒழுங்குகளை நாங்கள் பின்பற்றி வலுவாது நின்றால் சிவத்தாம் மேலான நிலை உண்டாகும் என்பதை கூறி நான் நிறைவு செய்திருந்தேன். அந்த இடத்திலே இருந்து திருவருள் துணையோடு தொடர்கிறேன் மிகுதி பகுதிகளை.
அப்ப இதிலே இந்த சிவசக்தியினுடைய அருட்செயல் 4வது குறட்பாவிலே அமைந்திருக்கிறது. ஆக்கியவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்குமவன் போகா புகழ். இந்த குறள் மிக முக்கியமானது. ஆக்கியவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்குமவன் போகா புகழ் என்பது இதிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளுகின்ற முக்கியமான ஒரு விடயம். இந்த 4வது குறட்பா திருவருட்பயனிலே மிக அற்புதம் வாய்ந்தது. இதற்குள்ளாலே நாங்கள் சிந்திக்க வரக்கூடிய மகோன்னமான பகுதிகள் கூறப்பட்டிருக்கிறது. அவை என்ன என்பதை நாங்கள் பார்த்தல் மிகவும் முக்கியம். இப்ப இதிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், எவையும் ஆக்கி என்ற ஒரு சொற்பிரயோகம் மிகவும் முக்கியமானது. ஆக்கியவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்குமவன் போகா புகழ். புகழல்ல புகழ், பூனா கானா இல்லைன்னா புகழ். எவையும் ஆக்கி என்ற ஒரு விடயம் மிகவும் முக்கியமானது. அப்படித்தான் அதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவையும் ஆக்கி என்றால் உயிர்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்து என்று பொருள். இந்த பஞ்சகிருத்தியங்களிலே நாங்கள் மிக முக்கியமாக ஒரு 1வது தொழில் படைத்தல். இந்த தொழிலுக்கு ஒரு மகோன்னதம் இருக்கிறது. என்ன மகோன்னதம்? இந்த படைப்பு நடந்தால்தான் மிச்ச 4 தொழிலுக்கும் வேலை இருக்கு. அதான் நாங்க சிந்திக்க வேண்டும். ஏதாவது ஒன்று உற்பத்தியானாத்தான் மிச்சத்தை பற்றி நாங்க சிந்திக்கலாம். ஆகவே இந்த உற்பத்தி என்ற ஒரு விஷயம், படைத்தல் என்பது எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலே மிக முக்கியமானது. அந்த தொழில் நடவாது விட்டால் ஏனையவை எந்த பஞ்சகிருத்தியங்களும் நடைபெற மாட்டாது. ஆகவேதான் எவையும் ஆக்கி இறைவன் முதல் செய்கின்ற வேலை. உயிர்கள் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்த பின்பு அழித்து. இங்கே அழித்து என்பது கொம்பளவிழினா. இது எழுதுகிற போது கூட சில பரிச்சாதிகள் மாறி எழுதுகிறார்கள். இன்றைக்கு தமிழை நாங்கள் மிக முக்கியப்படுத்தப்படுவ காரணம் பல இடங்கள். இப்ப நான் மலையகத்திலே படிப்பித்துக் கொண்டிருக்கிற போது பார்க்கிறேன், அங்கே பெரிய பெரிய ஆக்களுக்கு கூட லகர வேறுபாடு தெரியாது. இந்த லீனாவிலே வேறுபாடு தெரியாது. அழித்து கொம்பளவெளீனா என்பது ஏதாவது ஒன்றை உருவாக்குகின்ற ஒரு அப்படியான தத்துவத்தோடு தான் அந்த சொல்லு பாவிக்கப்படும். எங்களுடைய முன்னோர்கள் தொல்காப்பியம், நன்னூல் எல்லாத்திலையும் அதைத்தான் பயன்படுத்தினார். மவளவெளீனா போட்டால் இல்லாம செய்கிற ஒரு செயற்பாட்டுக்கு பயன்படுத்தினார்கள். எவ்வளவு சிந்தித்து எங்களுடைய முன்னோர்கள் தமிழிலே இந்த சொல்லை பயன்படுத்தினார்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே அழித்து என்பது ஆக்கியவையும் அழித்து என்பது கொம்பளவெளியினாதான் வர வேண்டும். இந்த அழித்து என்பது காத்தலை குறிக்கிறது. காத்தல் ஒரு முக்கியமான செயற்பாடு. படைத்ததைத்தான் காப்பாற்ற வேண்டும். ஒரு தாய் பிள்ளையை உருவாக்குகிறார். பிள்ளையை பெற்று போட்டு விட்டா மட்டும் எல்லாம் நடக்காது. அப்படிதான் பல பேர் நினைக்கிறார்கள். பிள்ளைய பெறுறதை விட அந்த பிள்ளைய அந்த 41 நாளும் முதற்கட்டத்திலே செய்கிற பணி அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் முழுவதையும் தீர்மானிக்கிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கைகாலுக்கு எண்ணெய் பூசுறது, வெயில்ல படுத்துறது, தாய்ப்பால் கொடுக்கறது, புட்டிப்பால் கொடுக்காம. இப்போ இல்ல பெண்கள் பல பேர் இருக்கலாம், குறைக்க கூடாது, அழகு குறைந்துவிடும் என்று கருதி பல பேர் ஒரு பிள்ளையோட நிப்பாட்டுகிறார்கள் என்று ஒரு செய்தி. அல்ல 1-2ஓட. சில பேர் அழகு குறைந்து விடும் என்று தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறார்களாம் பல பெண்கள். எல்லாம் மூட கொள்கைகள் என்று நான் சொல்லுவேன். தாய்ப்பாலை போல பெரிய ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. அந்த தாய்ப்பால் சரியா கொடுக்கப்பட வேண்டும். அந்த 41 நாளும் பிள்ளைய கவனிக்கிற அந்த 1வது காப்புத்தான் அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அங்க தவறு விட்டமெண்டா மிச்சம் எல்லாமே அந்த பிள்ளைய எதிர்காலம் குழம்பிடும். எதுவுமே கிடையாது. அவ படைத்ததைத்தான், இறைவன் படைத்ததை இருக்கிறதைத்தான் காக்கலாம். அப்ப சுவாமி படைத்ததை அடுத்தது அழித்து என்பது காக்கிறது. காக்கிறது மட்டுமில்ல, அதோட சேர்த்து அழித்த ஆசுடன் அடங்க பெறின். மறைத்தலும் அதுக்குள்ளே மாவதியார் சொல்லுகின்ற ஒரு அற்புதம். மறைத்தலையும் அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரம் ஆசுடன் ஆங்க
அது அடங்க என்ற ஒரு விஷயம் இதுல நீங்க பாக்குறோம். அக்கியவையும் அளித்த ஆசுடன் அடங்க. இந்த அடங்குன்றது சங்கார காலத்தில ஒடுக்கத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். இறைவன் மகா சம்ஹார காலத்திலே என்ன செய்கிறாராம்? எல்லாத்தையும் ஒடுக்குகிறார். பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் ஒடுக்குறார். ஒடுக்கி கொண்டு வந்து சுவாமி அதுல ஒரு விரிவான இதுல இல்லாத ஒரு விரிவான விளக்கத்தை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். சுவாமி செய்கிற முதலாவது வேலை எல்லாத்தையும் ஒடுக்கி கொண்டு வந்து தர்ம தேவதையில கொண்டு ஒடுக்குவாராம். இந்த தர்ம தேவதை ஒரு நாளும் அழிகிறது கிடையாது. மீண்டும் சிருஷ்டியை தொடக்கிறதுக்காக அப்படி ஒரு வேலையை பரமசிவம் செய்யும். அதனாலதான் நான் வீட்டுக்கு ஒரு இடவம் வளர்த்தவர்கள் முன்னோர்கள், வீட்டுக்கு ஒரு பசுமாடு வளர்த்தவர்கள். அந்த பசுமாட்டுல வந்து எல்லாம் ஒடுங்கும். பின்பு இந்த தர்ம தேவதை எங்க வந்து ஒடுங்கும் என்றால் சிவபெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கிற திரிசூலத்தினுடைய நுனியில வந்து ஒடுங்கும். இது கன பேருக்கு தெரியறது இல்லை இந்த விஷயம். திரிசூலத்தினுடைய அந்த நுனியிலே அதனுடைய நாங்கள் தலப்பிலே என்று சொல்லுவோம். அந்த மிக கண்ணுக்கு தெரியாத அந்த கூர்மையிலே அணுசக்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த அணுக்கணுவாக இறைவன் நிற்கிற அந்த திரிசூலத்தினுடைய அதிலே வந்து ஒடுங்கி இருக்கும். அதிலே இருந்து திரும்ப இந்த மகா சங்கார காலத்தில் ஒடுங்கிறது திரும்ப தோன்றும். இது உலக பிரளயத்தோடு தொடர்புடையது. ஆனால் இங்கே சொல்லப்படுவது ஆணவ மலத்தோடு கேவலமாய் ஒடுக்குகிற ஆன்மாவை ஆணவ மலத்தோடு கேவல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இறைவன். அப்ப இறைவனை ஒப்பு மலபரிவாகம் சக்தி நிவாதம் நீங்க என்ன இதுல படிச்சிருப்பீங்க. அப்ப இருவினி ஒப்பு மலபரிவாகம் சக்தினிவாதம் என்கிற இருவினி ஒப்பு நல்வினையும் தீவினையும் சமனாக கருதுகிற போது முதல்ல மாய போயிடும், கண்மம் போகும். கண்மம் போன உடனே இங்கே சொல்லுகிறது ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். அப்ப இந்த கேவல நிலையிலே ஆன்மாவை கொண்டு வருவார். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு அடுத்த கட்டத்துல மோட்சம் கொடுக்க போறேன். கேவலத்தை கொண்டு வந்து அதில நின்று ஒரு ஒடுக்கலை செய்து பின்பு அருளை செய்வார். பின்புதான் இந்த இறைவன் சிவபெருமான் என்ன செய்கிறான்? அருளை செய்கிறார். இது போகா புகழ். பூனா காணா இல்லைன்னா புகழ் அல்ல. போகா புகழ் என்றால் எக்காலத்தும் உயிர்களுக்கு நீங்காத ஆதாரமாய் இந்த சுவாமிதான் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு குறிக்கும். போகா புகழ் என்றால் எக்காலத்திலேயும் உயிர்களுக்கு மேலே கொண்ட பெருங்கருணையால சுவாமி இந்த வேலையை செய்கிறார். இதான் நீங்காத ஆதாரமாய் உள்ளார். இவர்தான் ஆதாரம். உமாபதியார் இந்த மகோன்னதமான ஒரு தனித்துவத்தை இந்த இடத்திலே சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல இந்த ஆக்கியவையும் அளித்த ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்ற இந்த குறட்பாவிலே உமாபதியார் இன்னொரு பெரிய ஒரு விஷயத்தை காட்டுகிறார். இந்த மலத்தை நீக்கி ஆன்மாக்களுக்கு சிவத்தின் நிலையை கொடுத்தல் தான் ஐந்தொழிலினுடைய நோக்கம். இதுல ஐந்தொழில் சொல்லப்படுகிறது. இந்த ஐந்தொழிலுடைய நோக்கம் ஒரு கேள்வி, ஒரு ஸ்பாட்ல ஒரு கேள்வி வருது என்று சொன்னா ஐந்தொழிலின் நோக்கம் என்று கேட்டா என்ன எழுதுறோம்? சிவத்தின் நிலைமையை கொடுத்த ஆன்மாக்களுக்கு சிவத்தின் நிலைமை. சிவம் சிவமாகிறது அல்ல. இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். பல பேர் பல தவறான விளக்கம் கொடுக்கிறார்கள். சிவனுடைய நிலையை யாருமே பெற முடியாது. சிவத்தின் நிலையை கொடுத்தல் என்றால் சிவத்தை போல ஒரு பிரகாசமான ஒரு நிலையை சுவாமி கொடுப்பார். அதுதான் ஐந்தொழிலுடைய நோக்கம். இந்த ஐந்தொழில் கனவே இந்த விடையை எழுதுறதில்ல. தூலம் சூக்குமம் என்ற 2 வகையில இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். தூலம் சூக்குமம் என்ற 2 வகையில இருக்கு. அது கொஞ்சம் விரிவாக எங்கடையாக்கள் விளங்குறது இல்லை. என்ன தூல பஞ்ச கிருத்தியம் என்றது முதலாவது ஒன்று இருக்கிறது. சூக்கும பஞ்ச கிருத்தியம் இந்த ஐந்தொழில்கள். அப்ப தூல பஞ்சகிருத்தியம் என்று சொல்லிக்கல அதை வந்து மேலும் 2 வகைப்படுத்துவார்கள். மகா பஞ்சகிருத்தியம், நித்திய பஞ்சகிருத்தியம். ஒரு திருவைந்தெழுத்தை பற்றி மன்னிக்க வேண்டும், இந்த பஞ்சகிருத்தியங்கள் பற்றி ஒரு கேள்வி வருகிற போது இவை எல்லாம் போட்டு விளங்கப்படுத்த வேண்டும். கனவேர் சும்மா படைத்தல் காத்தல் அழித்தல் அதோடைய அலுவல் முடிஞ்சது, சும்மா கொஞ்சத்தை ஏதாவது உதாரணங்களை சொல்லிட்டு விட்டுடுவார்கள். ஆனா அது சரியான முறையில பிரித்து எழுதினாத்தான் முழுமையான விடையாக இருக்கு.
அப்ப தூல பஞ்ச கிருத்தியம், மகாபஞ்ச கிருத்தியம் என்றும் நித்திய பஞ்ச கிருத்தியம் என்றும் 2 வகைப்படுகிறது. இந்த மகாபஞ்ச கிருத்தியம் என்றா என்ன நாங்க யோசிக்கணும். நித்திய பஞ்ச கிருத்தியம் என்றா என்ன? நித்திய பஞ்ச கிருத்தியம் என்றது நித்திய பூஜையில நடைபெறுவது. இப்ப நித்திய பூஜையில எப்படி அது இது கன பேருக்கு தெரிகிறது இல்லை. நித்திய பூஜையில எப்படி பஞ்ச கிருத்தியம் நடக்குது? ஒவ்வொரு நாளும் கோவில்ல நித்திய பூஜையில இந்த பஞ்சகிருத்தியம் நடக்குது. அந்த பஞ்சகிருத்தியம் உங்களுக்கு தெரியணும். எப்படி? இப்ப அபிஷேகம் செய்யறோம். அபிஷேகம் படைத்தலை குறிக்கும். அதான் ஒரு கோயில்ல அபிஷேகம் முறைப்படி நடவாது விட்டால் அந்த கோவிலாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. எங்களுடைய அக்கள் அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. ஒரு அதான் நாங்க சொல்லணும். சில பேர் ஐயா வந்து ஒரு செம்பு தண்ணியை ஊத்திட்டு அபிஷேகம் முடிச்சிருவேன். சரி, மற்ற திரவியங்கள் எதுவும் இல்லையென்றா ஒரு கொஞ்சம் பாலாவது அபிஷேகத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது முன்னோர்களுடைய விதி. ஒரு சொட்டு பால் அது எல்லா தோஷத்தையும் இல்லாம பண்ணும். முறையாக அபிஷேகம் நடந்தால் அந்த கோவிலிலே அந்த படைத்தல் என்ற தத்துவம் நித்திய பூஜையிலான பஞ்சகிருத்தியம் சிறப்பா நடக்கும். அப்ப அந்த படைத்தல் நடந்தா தான் மிச்சத்துக்கு அங்க வேலை. அதனாலே அபிஷேகம் முறையாக செய்யணும். இதிலே பெரிய அளவிலே பல பேர் கவனம் எடுக்கிறது இல்லை. ஏதோ கடமைக்கு செய்தான் போதுமன் நினைக்கிறது உண்டு. 2வது இந்த கௌதுக பந்தனம். கௌதுக பந்தனம் என்றது காத்தலை குறிக்கும். நாங்க சுவாமிக்கு உடுப்பு சாத்துறது. நான் நினைக்கிறேன் முன்னொரு வகுப்பிலே அனுசாந்தன் கூட இங்கே சைவ புலவர் கலாநிதி அனுசாந்தன் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் எல்லாம் அடிக்கடி இப்ப வெளிநாடுகளே பல அன்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சொன்னார், ஒருக்கா போட்ட ஷர்ட்டு நாங்கள் பேருந்து போடுறோம் இல்லையா? அது என்னண்டு நாங்க சாணி இல்லையா? அவர் எனக்கு சொன்னார், ஒருக்கா போட்ட ஷர்ட்டு சேர் நாங்க பேருந்து அடுத்தா போடுறோம் இல்லையாட்டு. ஆனால் நாங்கள் சாதாரணமான நாங்கள் அப்படி இருக்கிறோம். ஆனா சுவாமிக்கு எத்தனையோ மண்ணில ஊத்தே கீழே நிலத்துல விழுந்தாலே அந்த பட்டு எடுத்து கடைசி தோச்சு போட்டாவது கட்டலாம். தோய்க்காம அப்படியே ஐயா பிடிச்சி சிறுவார். எப்படித்தையோ பூஞ்சனம் தூசுகள் எல்லாம் கிடக்கும். சுவாமிக்கு சாத்தலாமா? அப்ப அந்த கௌதுவ பந்தனம் என்ற இந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆட சாத்துகிற அந்த வேலை நல்ல தூய்மையானதாக செய்யாட்டி அந்த கோயிலால காத்தல் நடக்காது. பாருங்கோ, சில கோயில்கள்ல உங்களுக்கு தெரியும் இந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் இல்லை? இந்த நித்திய பூஜையில இந்த பஞ்சகிருத்தியம் முறையாக நடக்குதா என்றுதான் கேள்வி. 3வது தூபம் அளித்தலை குறிக்கும். முன்னோர்கள் அபிஷேகம் முடிஞ்சா அது சும்மா எந்த கோயில் ஆகவும் முறைப்பட்ட கோயில் என்றாலும் ஆகவும் முறைப்படாத கோயில் என்றால் சுவந்த தூபம் போட்டு சுவாமிக்கெல்லாம் காட்டி தான் மிச்சம் செய்வார்கள். இந்த தூபம் அளித்தலை குறிக்கும். கற்பூர தீபம் மறைத்தலை குறிக்கும். நீங்க பார்த்தா கற்பூரம் எரியும், செஞ்சிற சோதி அதுல வரும், கரி எரிஞ்சு மிஞ்சும். சில பேர் கரியை தொட்டு பூசுகிறார்கள். சைவ சித்தாந்தம் படித்தவர்களும் செய்கிறார்கள், படிக்காதவர்களும் செய்கிறார்கள். எனக்கு நல்ல ஞாபகம், நான் ஒரு முறை வள்ளிபுர கோயில்ல நினைக்கிறேன் எங்கேயோ இப்படித்தான் எரிஞ்ச அந்த நான் சின்ன வயசுல கரியை எடுத்து நெத்தியில பொட்டு வைக்க கொண்டு போய் என்ன ஒரு கை பிடிச்சுது. ஆரப்பா பிடிக்கணும்னு திரும்பி பார்த்தா எங்களுக்கு இந்த நாரியம் படிப்பிச்ச ஆசிரியை டீச்சர், அது மனோன்மணி டீச்சர் கையை பிடிக்கிறார். டீச்சர் என்று சொல்லிட்டு அவ வணங்கிட்டு டீச்சர் கமல்நான் வெளியில வேறுமென்று வெளியில கூட்டிக் கொண்ட காய்ச்சா ஒரு நாளும் இந்த கருப்பு பொட்டு வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அது கர்மநாசம். கற்பூரம் சென்னிற ஜோதியாக எரிந்து அந்த ஜோதி சிவத்தோடு கலக்கிற அந்த தன்மையோடு அது இறைவனோடு கலந்து போக அங்கே மிஞ்சி இருக்கிற கருப்பு எங்களுடைய கர்மநாசம். அப்ப அந்த கருப்பு பொட்டை சனியனுக்கு எரிச்சு போட்டு அந்த பொட்டை எடுத்து வச்சாலும் அல்லது கற்பூரம் எரிச்சிட்டு அந்த கருப்பை பொட்டை எடுத்து வச்சாலும் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் திரும்ப நாங்கள் நீக்கின கர்மத்தை திரும்ப எங்களோட ஒட்டி கொள்ளுவோம். அன்றையோட நான் எங்க போனாலும் கவனமா அந்த விளக்கம் எங்களுக்கு விளங்கி கொள்ளும். கற்பூர தீபம் மறைத்தலை குறிக்கும். கற்பூர அடுக்கு தீபம் அருளலை குறிக்கும். இந்த ஒற்றை கற்பூரத்திலே ஒற்றை தீபம் இருக்குது, அடுத்தது பஞ்சாரார்த்தி இருக்கு. கற்பூர அடுக்கு தீபம் அருள், அதாவது அருள் கடைசியா பஞ்சாரார்த்தி காட்டுறது. ஒற்றை தீபம் மறைத்தல். ஒற்றை தீபம் மறைத்தல் என்பதால்தான் விபூதியை எடுத்து ஓமன்ற பிரணவால விஷமுத்திரையை பிடிச்சு சுவாமியை 3 தரம் சுற்றி அவர் சிருஷ்டி கழிக்கிறது மாதிரி செய்து அந்த கற்பூரத்தை அணைப்பார்.
சிவாச்சாரியார். அப்ப ஒற்றை கற்பூர தீபம் மறைத்தலை குறிக்கும், பஞ்சாரார்த்தி தீபம் அந்த கற்பூர தீபம் அருளலை குறிக்கும். இது அகோர சிவாச்சாரியார் பத்ததியில மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 11 பத்ததிகள் இருக்கு. ஈசான பத்ததி, அகோர சிவாச்சாரியார் பத்தனி, இப்படி சம்பு பத்ததி, 11 பத்ததிகள் செய்த 18 பேர் சிவாகமங்களை கரையற கரைச்சு குட்டிச்சு கற்று அக்குவணி ஆணிமுறை பட்டிச்சு அதை வச்சு கொண்டு பத்ததி செய்தவர்கள். அதுல இந்த அகோர சிவாச்சாரியர் பத்ததி தான் எங்கட இலங்கையிலே அதிகமா பின்பற்றப்படுறன்றது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வோம். இலங்கையில அதிகம் பின்பற்றுவதா அகோர சிவாச்சாரியார் பத்ததி. இந்தியாவில் வேற வேற எல்லாம் பயன்படுத்துவார்கள். ஆனா இங்க அகோர சிவாச்சாரியர் பத்ததியை பயன்படுத்துறாலும் இந்த சிவாகம புராண வழிபாட்டில் ஒரு எல்லா இடம் உரிமைத்தன்மையை நாங்கள் இலங்கையில மட்டும் விசேடமா பார்க்கலாம். இந்தியாவில் இல்லை. இந்த இந்தியாவில எல்லாம் தேங்காயை எடுத்து போட்டுத்தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார். இங்க எல்லாம் அப்படி இல்லை. அப்படி சில கன விஷயங்கள் அப்படி இருக்குது. இந்திய சிவாச்சாரியார்கள் வியக்கக்கூடிய சில வழிபாட்டு தனித்துவங்கள் ஈழத்திருநாட்டில இருக்கு. அதுக்கு காரணம் இந்த அகோர சிவாச்சாரியார் பத்ததி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இது இந்த நித்திய பஞ்சகிருத்தியம் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கும். இது முறையா நடக்க இல்லையண்டா அந்த கோயில்ல நித்திய பூஜை தவறு ஏற்பட்டு சுவாமி அந்த கோயிலை விட்டுட்டு போனால் அங்க வெறும் கருங்கல்ல மட்டும்தான் கிடக்கும். எம்பொல்ல செய்த சுவாமிகள் பெயருக்கு இருக்கும், தெய்வீகம் இருக்காது. எப்படி என்று சொன்னால், நான் இன்றைக்கும் ஒரு கோயில்ல பார்த்தேன், அது பிரபல்யமான கோயில், உங்களை சொல்ல விரும்ப இல்லை. ஐயா மடப்பள்ளிகளால வாரார், ஒரு சின்ன கிண்ணிக்குள்ள நாங்கள் ஒருக்கா எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு அமுத கொண்டு வாரார். என்னட்டு நானும் பார்த்து கொண்டு வந்தேன். அதை கொண்டு வந்தார், பிள்ளையாருக்கு அதை காட்டி நைவேத்தியம் பண்ணினார். பெந்து மூலமூர்த்திக்கும் அதுதான், ஏனைய பரிவாரங்கள் நவக்கிரகங்கள் வைரவர் எல்லாத்துக்கும் அதுதான். அப்ப செய்கிறார். ஏன்னா பெரிய சங்கடமா கிடந்தது. வருமானம் கிடக்கு, நல்ல கோயில், பவரான கோயில், பல பேருக்கு அருள் கோயில், சரியான சங்கடமா கிடந்தது. நான் என்ன செய்யறது? இப்ப நாங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பிட தந்த உணவை ஒரு ஆள் அதை சாப்பிட்டுட்டால் அல்லது மணந்தா கூட அதை மற்றாக்கள் சாப்பிடலாம். அப்ப ஒரு சுவாமிக்கு வச்சது எல்லாத்தையும் காட்டுறோம், என்ன வேடிக்கை. அப்ப இது நடந்தா அங்க நித்திய பஞ்சகிருத்தியம் ஒழுங்கா நடக்குமா? சில அபிஷேகம் நடக்கும், சும்மா பழைய பட்டு சாத்துவார்கள், தூபம் போட மாட்டார்கள். தூபம் போடாட்டி அங்க ஒரு பஞ்சகிருத்தி அழுத்த தொழில் இல்லை. இந்த பஞ்சகிருத்தியம் எல்லாம் முறையா நடக்கிறது இல்லை. கன்னடங்களை இப்ப பஞ்சாராத்தி காட்டுறது இல்லை, கற்பூரம் பிரிகரிட்டு இன்னும் தெரியாது. ஒற்ற தீபத்தை மட்டும் எல்லாத்தையும் காட்டி போட. ஒற்ற தீபம் காட்டினால் மறைத்தலோட பஞ்சகிருத்தியம் நின்றுடும். நித்திய பஞ்சகிருத்திய செயற்பாட்டுல படைத்தலோட நின்றுடும். பஞ்சாராத்தி காட்டாட்டி அருள் இல்லை. அப்ப அந்த கோயில்ல அருள் வேலை செய்ய மறைத்தலோட நித்திய பஞ்சகிருத்தியம் ஒவ்வொரு நாளும் அப்படி முடிச்சு கொண்டு வந்தால் அந்த கோயிலினுடைய அருள் குறைஞ்சு கொண்டே போகும். இப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் கோயில்கள்ல இந்த பிரச்சனை, கோயில அருள் குறையிறது ஏன்? ஏன் இந்த கோயில்கள் களவு போகுது? ஏன் இந்த கோயில்கள் அந்நியர்களால் இடிக்கப்பட்டது? ஏன் கோயில்கள்ல பிரச்சனை இருக்குண்டா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. அப்ப இந்த நித்திய பூஜையில இது நடக்கும். அப்ப இது நித்திய பஞ்சகிருத்தியம். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். எழுதேக்க இந்த நித்திய பஞ்சகிருத்தியத்தை யாருமே எழுதுறது இல்லை. நான் திருத்துற போது பாக்குறது, ஆனா கட்டாயமா எழுதுவோம். சில பேர் தெரியறது இல்லை இது. அடுத்தது மகாபஞ்ச கிருத்தியம் என்றது இங்கே வருகிறது. இந்த மகாபஞ்ச கிருத்தியம் என்பது என்ன? அது உற்சவத்தின் போது நடைபெறுவது. ஒரு ஆலயத்தில இப்ப நான் சொல்றேன் நித்தியகிரிய நைமித்தியகிரிய நடக்கும் தானே, கொடியேற்றி திருவிழா. கொடியேற்றத்தோடு துவஜாரோகணம் அங்குரார்ப்பண பூர்வமான உற்சவத்திலேதான் பஞ்சகிருத்தியங்கள் முழுவாக நடக்கும். உற்சவம் என்றால் உத்தமமான யாகம் என்பது பொருள். அந்த 10 நாளும் செய்யப்படுகிற யாகம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு ஆலயத்திலே அந்த மகோற்சவத்திலே அந்த யாகசாலையிலே வச்சு செய்கிற அந்த யாகம் போய் அந்த தீர்த்தத்தன்று அபிஷேகமான உடனே அடுத்த திருவிழா வரை அங்க தெய்வீகம் ரொம்ப பவரா வேலை செய்து கொண்டு இருக்கும், சக்தியோட இருக்கும். அது முறைப்படி நல்ல சுத்தமான நெய்யோட நல்ல சமித்தோட நல்லா செய்யணும். அப்ப உத்தமமான யாகம் என்பதுதான் உற்சவம். மேலான பஞ்சகிருத்தியத்தை அது குறிக்கிறது. இந்த உற்சவத்தின் போது எப்படி பஞ்சகிருத்தியம்? அங்குரார்ப்பணமும் கொடியேற்றமும் படைத்த. நான் எங்கட கோயில்ல எல்லாம் அங்குரார்ப்பணம் கன்னிக்கால் நட்டு நவதானியம் முளையிட போட்டு பாலுக்க ஊற போட்டு செய்கிறத தைப்பூசத்தண்டே செய்வார்.
சும்மா சாதாரணமா செய்யறது இல்ல, சுவாமியை எழுந்தருளை செய்து சுவாமி வந்து பார்த்து கொண்டு நிற்கவே இந்த காரியம் நடக்கும். ஏனென்றால் அது படைத்தல், அது சரியான செய்தால்தான் அது அந்த திருவிழாவிலே ஒரு குறையும் இல்லாம திருவிழா நடக்கும். நல்லூர்ல அப்படித்தான் சில கோயிலில சரியா பின்பற்றுவார். சுவாமியை எழுந்தருளை செய்து சுவாமி தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கத்தான் அங்கே கன்னிக்கால் போட்டு நவதானியம் முளையிட போட்டு அங்குரார்ப்பணம் நடக்கும். அது பிரதான் திருவிழான் எல்லா அம்சமும் நடக்கும். கொடியேற்றமும் படைத்தலை குறிக்கும். வாகனாதி உற்சவங்கள் காத்தலை குறிக்கும். ஒரு கோயில்ல எத்தனை வாகனம் இருந்தாலும் உண்மையில பழைய ஔரங்கபாச்சாரியார் பத்ததியின்படி இப்ப முதல் நாளே வாகனத்துல வச்சு சுத்துகிறார்கள். முதல் நாள் வாகனத்துல வச்சு சுத்துறதுக்கு விதியே கிடையாது. ஏன்னா முதலாம் திருவிழா படைத்தல் தான். படைத்தல் அன்றைக்கு சும்மா கேடகத்துல என்னதான் வச்சு பழைய சிவாச்சாரியார் வந்து விடுறதே இல்லை. இப்ப நிக்கிறவன் கட்டண்ட உடனே சாமியை கட்டுறாங்க. 2ஆம் நாள் தான் வாகனாதி உற்சவம். பழைய அரியால சுப்பிரமணிய குருக்கள் எல்லாம் அதுல ரொம்ப எங்கட கும்பிட்டான்புரம் கற்பக பிள்ளையார் ஆலயத்திலே அது எங்களுக்கு முந்தையே சொல்லுவார். தம்பி ஏன் முதலாம் நாள் வாகனாதி உற்சவத்துக்கு விதி இல்லை, 2ஆம் நாளில இருந்தான் வாகனாதி உற்சவம். அந்த வாகனாதி உற்சவம் இப்ப சில கோயில்கள்ல முதலாம் திருவிழாவுக்கே வாகனத்துல கொடியேற்றத்துக்கே சுவாமியை கொண்டு வராரு. அப்படி கொண்டாடுறதுக்கு விதியே இல்லை, கேடகத்திலாம் வச்சு கொண்டுருவோம். அப்ப படைத்தல் அதுதான். அப்ப அந்த வாகனாதி உற்சவம் காத்தலை குறிக்கிறது. சூர்ணோற்சவமும் ரதோற்சவம் அழித்தலை குறிக்கும். சூர்ணோற்சவம்டா கன பேருக்கு தெரியாது. சூர்ணோற்சவம் என்பது நீங்க பார்த்தா தெரியும், இந்த நாங்க திருப்பொற்சுண்ணம் பாடி பிடிப்போம், அதெல்லாம் சூர்ணோற்சவம். இப்ப கோயில்ல அது தீர்த்தத்தண்டு நடைபெறுவது உண்டு. தீர்த்தம் மாறுறதுக்கு முந்தி அருகும் மஞ்சளும் போட்டு இடிச்சு அதை எடுத்து மஞ்சள் சீல துண்டை கிழிச்சு அதை சேர்த்து சுவாமிகளுக்கு சாத்தி கற்பூரம் ஆராத்தனை செய்வோம். அது சூர்ணோற்சவம். அது அழித்தலைத்தான் குறிக்கும் சொல்லி தத்துவம் சொல்லுகிறது. இதே போல ரதோற்சவம் அழித்தலை குறிக்கும். மௌனோற்சவம் மறைத்தலை குறிக்கும். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தீட்சோற்சவம் அருளலை குறிக்கும். இது மகோற்சவத்துல நடைபெறுகிற மகாபஞ்ச கிருத்தியம் என்று சொல்லப்படும். அப்ப இதுல இந்த சிவத்தின் அருட்செயல்கள்ல ஆக்கியவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்ற இந்த குரட்பாவிலே இவையெல்லாம் சுட்டி காட்டுகிறார் உமாவதியார். அதான் நான் சிந்திக்க வேண்டும். அப்ப ஆணவமலத்தினுடைய வீரியத்தை முற்றாக கெடுத்து சர்வ சங்கார காலத்திலே பக்குவமுள்ள ஆன்மாக்கள் யாவற்றுக்கும் ஒருங்கே முத்தி கொடுத்து மிகப்பெரிய ஒரு வேலையை இந்த சிவப்பரம்பொருள் செய்கின்ற தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த விடயம் மிகவும் முக்கியமானது. இப்ப நித்திய பஞ்ச கீர்த்தியத்துல இன்னொரு விசேடத்தை சொல்லுவார்கள். படைத்தல் என்றா என்ன? ஆன்மாக்களுக்கு தூல சரீரங்களை கொடுக்கிறது. பேந்து ஒரு ஆன்மாவுடைய கர்மங்களுக்கு எல்லாவற்றையும் பலனை அனுபவித்து அதற்கு சிறந்த நன்மையை கொடுத்து தக்கதோ ஒரு நிலையை கொண்டு வருகின்ற நிலையை சுவாமி ஏற்படுத்துவார். அதை கர்மங்களுக்கு பிரார்த்தம் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அந்த நிலையை அனுபவிக்க செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் சுவாமி செய்வார். ஏன்னா ஒரு வினையை செயற்படுத்தினால்தான் அதை அழிச்சு முடிக்கலாம் என்பது சைவ சித்தாந்த தத்துவம். உங்களுக்கு தெரியும், ஆகாமிய வினை, புதிதாக ஈட்டுகின்ற வினை, அது எல்லாத்தையும் சுவாமி செய்து பின்பு ஆணவத்தை வழிகட செய்கிறதுக்கு மறைத்தலை செய்வார். அதான் மறைத்தல் தீர்த்தத்துக்கு முன்னுக்கு நடக்கும், அருளுக்கு முன்னுக்கு நடக்கும். அன்றைக்கு ஆனால் எங்கட பல ஆலயங்கள்ல நாங்கள் மௌனோற்சவம் என்று சொல்லி ஒன்றை செய்கிறோம். அதுதான் மறைத்தல் என்பதை குறிப்பார்கள். அதுவும் ஒரு பெரிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, அந்த ஆன்மாக்களை ஆணவத்தை வழிகடை செய்யறது. ஆணவம் முற்றா விட்டுட்டு போகாது, பருத்த வித்து போல வழிகடை செய்கின்ற ஒரு செயற்பாட்டை இறைவன் செய்து கொள்வார். அதை நாங்கள் எப்போதும் விளங்க வேண்டும். அதை சக்திநிபாதத்தினூடாக சுவாமி செய்வார், படிப்படியாக செய்வார். இந்த விடயங்களோட சூக்கும ஐந்தொழில் என்று சொல்றது, நான் சொன்ன இந்த சங்கார காலத்துல கேவல நிலையில செய்கிற ஒரு செயற்பாட்டை தான் குறிக்கிறது சூக்கும பஞ்சாக்கரம். அது எங்களுக்கு கண்ணுக்கு மற்ற இதில் நித்திய பஞ்சாக்கிருத்தியம் மகா பஞ்சாக்கிருத்தியம் கண்ணுக்கு தெரியும்.
சூக்கும பஞ்சாக்கிருத்தியம் கண்ணுக்கு தெரியாது. ஆணவத்தை வெளிகடை செய்யற செயற்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமி செய்கிற அந்த வேலையை சூக்கும பஞ்சாக்கிரம் என்று நாங்க சொல்றோம். கண்ணுக்கு தெரியாதபடியா சுவாமிக்கு எந்த காரியமும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா அவர் நிர்விகாரி, அவருக்கு எதுவுமே செய்யணும் இல்லை. ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணையினாலே ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காகத்தான் சுவாமி இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார் என்பதை நாங்கள் அவருடைய திருவடி வச்சு கொண்டு சிந்திக்க வேண்டும். இதை சொல்லிக்கொண்டு போனா இன்னும் நிறைய போகும். நான் இதுக்கு மேல இதை விடுத்து அடுத்ததுக்கு போகிறேன். என்றால் இந்த முக்கியமான இப்ப சொன்ன விஷயங்கள் அவ்வளவுத்தையும் நாங்கள் இந்த குறட்பாவுக்குள்ளே சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அடுத்த குறளுக்கு போவோம். அருட்செயல்களை நடத்தும் திருமேனிகளை பற்றி இந்த 13 நிலையிலே குறிப்பிடுகிறார். அருவும் உருவும் அறிஞர்கறைவாம் உருவும் உடையான் உளன் என்பது இந்த அற்புதம் வாய்ந்த குறட்பா. இது எங்களுக்கு எல்லாருக்கும் இலகுவிலே விளங்கும். ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் உள்ளுக்கு போய் நீங்க பார்க்க வேணும். அருவும் உருவும் அறிஞர்கறிவாம் உருவும் உடையான் உளம். அருவம், அருவத்திருமேனி நவதரு பெயரங்களை சுவாமி எடுக்கிறார். சுவாமி மேலான சொரூப நிலையை விட்டு கீழிறங்கி தடத்த நிலைக்கு வருகிற போது அவர் சொற்பதம் கடந்தவனாக, சிந்தையும் செல்ல முடியாதவனாக, பக்தி வைக்க முடியாதவனாக, யாரும் மனத்தாலே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எங்களையெல்லாம் கடந்திருக்கிற ஒரு நிலை சொரூப நிலை. அந்த நிலையில இருந்து அவர் எவ்வளவோ தூரம் கீழிறங்கி தடத்த நிலைக்கு வருகிறார். தடத்த நிலைக்கு வருகிறது குளங்குறி எல்லாம் கொண்டு ஒரு குருவடி வந்தாங்குவார், என்னென்னலாம் எடுப்பார். ஏன் செய்கிறார் என்றால் ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணையினால் ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக அந்த வேலையை சுவாமி செய்வார். அதைத்தான் இந்த குறட்பாவிலே வலியுறுத்துகிறார். அப்ப அருவத்திருமேனி, அருவத்திருமேனி என்பது சிவம், சக்தி, நாதம், விந்து என்பவற்றை குறிக்கும். அப்ப சிவம், சக்தி, நாதம், விந்து என்று நாங்க பார்க்கிற போது அந்த 4 அருவத்திருமேனி. மகேஸ்வரன், ருத்திரன், மாலயன் என்பது உருவத்திருமேனிகள். அருவுருவத்தினுமே சதாசிவம், சிவலிங்க பெருமான். இதெல்லாம் ஞான மார்க்கத்துக்குரியது, அறிஞருக்குரியது, ஞான வடிவமாகிறது. மேலான தலைவனாகிய சிவபெருமான் செய்கின்ற செயற்பாடுகளை நீங்க விளங்கிக் கொள்வதாகவும் இருக்கு. அப்ப இதுல நாங்கள் மேலும் கொஞ்சம் விரிவாக பார்த்தால், நான் பரசிவன் என்று நாங்க சொன்னோம் என்று சொன்னா அந்த பரசிவம் எல்லாத்தையும், இந்த நவதரு பேதங்கள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை, பொதுமை நிலை. எல்லாம் பரமசிவன் பார்த்துக் கொள்வார். பரமசிவன் என்று சொல்றதுக்கு அது மேலானது. அதுல இருந்து கீழே வரைக்குள்ள சிவம். சிவன் என்று சொன்னா புல, சிவம் என்று சொன்னால் அது ஆணோ பெண்ணோ என்று தெரியாத ஒரு நிலை. அப்ப இது சர்வ சங்கார காலத்துல நீங்க பார்த்தா தெரியும், இருவகைப்பட்ட பிரபஞ்சங்களுக்கெல்லாம் ஞான சக்தி மாத்திரையால நோக்கி பரநாதமாக விளங்குகிற சிவனுடைய ஒரு நிலை தான் இந்த சிவம் என்ற ஒரு நிலை. நீங்க அந்த சிவம் என்றது மேலான ஒரு நிலை, அருவத்தில முதன்மையானது. பேருந்து சக்தி, அது இந்த மேலே நான் முன்பு சொன்ன சிவத்துக்கு சக்தி அருள் கொடுக்கிறது. அது பரவிந்தம் என்ற நிலையிலே உருவாகிறது. நீங்க பார்க்கலாம். சிவமும் சக்தியும் உருவானோம்னா நாதம் தோன்றும். அதுவும் சூக்குமமானதுதான். சூக்குமமான இச்சாசக்தி, கிரியாசக்தி அதுகளோட சேர்ந்து சூக்கும நிலையிலே ஐந்தொழில்கள் செய்கின்ற ஒரு தன்மையே இந்த நாதம் என்பது குறித்து நிற்கும். அதை அபரநாதம் என்று குறிப்பிடலாம். இந்த மறுபெயர்கள் சில வேளை எங்களுக்கு தெரியணும். அபரநாதம் என்று அபர நாதம் என்று சொல்லுவார்கள். விந்து என்றது இந்த நாதத்தினுடைய சக்தி. அது எப்பவும் சிவசக்தியோடு கலந்துட்டு இருக்கிற ஒரு நிலை. நீங்க ஒரு மணியை அடிச்சா தெரியும், மணியில இருந்து ஓசை வெளியிலே அப்படியே போய்கொண்டிருக்கும். அது எங்க போகுதுன்றா ஒரு இடம் போறதுல திரும்ப வந்து அந்த மணியிலேயே ஒடுங்கிடுவான். பெரிய திரும்ப சங்கு ஊதுற போது சங்கு ஓசை போகுது. எங்கேயப்பா இந்த சங்கு ஓசை போகுதுன்றா அது போய் திரும்பி வந்து அந்த சங்குக்குள்ளேயே ஒடுங்கிவிடும் பிரணவத்தில. இதைத்தான் இங்கே விந்து என்று குறிப்பிடுகிறார்கள். நாதத்தின் சக்தி இது அபரவிந்து. இந்த நாளே அந்த நிலையில பார்க்கிறோம். மகேஸ்வரன் என்றது ஒரு சுத்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து
தொழிற்படுத்துகிற ஒரு நிலை. உருவத்திருமேனி கண்ணுக்கு தெரியும். மகேஸ்வர இந்துக்கெல்லாம் மகேஸ்வர மூர்த்தங்கள் 64 வரும். சிவபெருமானுடைய விசேடமான மகேஸ்வர மூர்த்தங்கள் பிட்சாடனர், அர்த்தநாரீஸ்வரர், லிங்க, மற்றது சோமாஸ்கந்தர், ஏகபாதர், சரபேஸ்வரர், எத்தனையோ 64 மூர்த்தங்கள் இருக்கு. பைரவரும் அதுக்குதான் வரும். இந்த 64 மூர்த்தங்களும் இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள். அதுல விசேடமா உருத்திரனை குறிப்பிட்டார்கள். அடித்தள தொழிலை செய்யற உருத்திரன், வெந்து மால் காத்த தொழில் செய்பவர் திருமால், அயன் பிரம்மதேவர். இவர்கள் அசுத்தமாயில தொழிற்படுபவர்கள் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவம். அசுத்தமாயில தொழிற்படுபவர் என்பதால்தான் கந்தபுராணம் சொல்லும் எத்தனையோ பிரம்ம விஷ்ணுக்கள், எத்தனையோ கூடி பிரம்ம விஷ்ணுக்கள் தோன்றி அழிந்து விட்டார்கள் என்று கந்தபுராணத்தில் கட்சியப்பர் சொல்லுவார். எத்தனையோ கோடி. அதனாலதான் எங்கட முன்னோர்கள் பிரம்மாவை விஷ்ணுவை எல்லாம் பெருசா கும்பிடுறதுல ஒற்றே இருக்கப்படி சைவ சமயத்தோடு சிவனை மட்டும்தான். எங்கட இப்ப திரியான சம்பந்தர் ஐயா எல்லாம் சிவனைத்தான் மெயின் பண்ணுவார். எல்லாத்துறை எல்லாம் சார் எல்லாம் சிவனைத்தான் மெயின் பண்ணுவார். ஏன்னா சிவன்ல இருந்தாலும் எல்லாம் வந்தப்பா. சிவனை பிடிச்சா சரி. பெண்ணன் விஷ்ணு, ஏன்னா கந்தபுராணம் சொல்லுது எத்தனையோ விஷ்ணு தோன்றி தோன்றி அழிஞ்சு போனார். எத்தனையோ பிரம்மா ருத்ரன் அழிஞ்சு போனார்கள் தோன்றி தோன்றி. ஏன் அப்படி சொன்ன? அவர்கள் அசுத்தமாயில் தொழிற்படுகிற இல்லையாரே அப்படி ஒரு நிலை ஏற்படும். இது ரெண்டுக்கும் அடுத்ததாக அறிவும் அறிஞர்கறிவாம் உருவமுடைய அனுளன். இங்க அறிவுருவத் திருமேனி ஒன்று உருவாகுது. அதான் சிவலிங்கம். அப்ப சிவலிங்கத்தை நீங்க பார்த்தா தெரியும். பார்க்கலே அது ஒரு உருவமா தெரியுது. ஆனா ஏதாவது சிவலிங்கத்துக்கு வடிவம் இருக்குண்டா இல்லை. அது ஒரு உருவம் என்றது தெரிகிறபடியால் அது உருவத் திருவேணியில இருக்கு. ஆனா எந்த சுவாமியின் வடிவங்கள், அதாவது வடிவங்கள் இருக்கொண்டு லிங்கோத்போல் என்றால் சிவனை செதுக்கி இருப்பார்கள். அது அதுக்கு வராது. சிவராத்திரியில லிங்கோத்பவம் ஒடுங்கி வந்ததுக்கு அது வராது. இது சிவலிங்கம் ஒரு அடையாளமா தெரியுது. ஆகவே அது உருவம். மற்ற பக்கம் பார்த்தால் அதுல ஒன்றும் தெரியல, அருவம். ஆகவே அது அருவுருவ திருமேனி. லிங்கம் என்றதுக்கு பொருளங்களுக்கு தெரியும். ஆன்மாக்களும் உலகங்களும் ஒடுங்குவதற்கு தோன்றுவதற்கு மூலமான ஒரு இடம் தான். லீ சக கம் என்று பிரிச்சு பொருள் சொல்வார்கள். லீ சக கம் லிங்கம். அப்ப லீ என்றது லயம், கம் போதல் வருதல், இந்த ஒடுங்குதல் என்ற கூட. அப்ப லிங்கம் என்பது ஆன்மாக்களும் உலகங்களும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் மூலகரணமாய் இருப்பது. இதனாலதான் அந்த சிவலிங்க திருமேனி அருவுருவ திருமேனியை வச்சு கோயில்ல வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஆகமங்கள் சொல்லி இருக்கு. அதுதான் எல்லா அம்சங்களையும் சேர்த்து வச்சுட்டு அருள் கொடுக்கிற ஒரு சாமம். அதுல மேலே இருக்கிற லிங்க பகுதி சிவன், கீழே இருக்கிற ஆவுடையார் பகுதி சக்தி, பீடப்பகுதி பிரம்மதேவர், அது விஷ்ணு அம்சம் எல்லாமே அதுக்கு இருக்குன்னு சொல்லுவார்கள். இப்ப சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுறதுக்கு ஒரு விதியை எங்களோட முன்னோர்கள் முக்கியப்படுத்தினார்கள். லிங்கோத்பவர் அல்ல. லிங்கோத்பவர் ஒரு கோயிலின் பின்னுக்கு மூலஸ்தானத்து பின்னுக்கு இருக்கிற கோஷ்டத்துக்கு மட்டும்தான் அவரை பிரதிஷ்டை செய்யலாம், விதி. ஆனா இது மிக முக்கியமான ஒன்று. அப்ப இந்த செயற்பாடுகள் எல்லாம் இறைவன் தன்னுடைய அற்புதமான இதிலே அவர் செய்து கொள்ளுகிறார். அப்ப இந்த விளக்கம் இதுல சகல திருமேனி, நிஷ்கள திருமேனி என்ற சொற்பிரயோகங்கள் கூட பயன்படுத்தப்படும். அருவத் திருமேனிய நிஷ்கள லிங்கம் என்று சொல்லுவார்கள். உருவத் திருமேனிய சகல லிங்கம் என்று குறிப்பிடுவார்கள். நிஷ்கள சகலம் என்றால் அருவுருவத் திருமேனி. ஒரு வஸ்பாட்ல கேள்வி வர்ற போது தெரியணும். அப்ப அந்த விளக்கங்களும் கூட இதுக்குள்ளே வருகிறது. இதுலயும் இன்னும் சொல்லிக் கொண்டு போனா நிறைய சொல்லலாம். ஆனா நேரத்தை கருத்துல கொண்டு நான் அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். ஆகவே அடுத்ததான் நாங்க பார்த்தால் இந்த 13 நிலையிலே திருமேனிகளை தோற்றுவிப்பவர் சிவபெருமான் என்பதை இன்னொரு குறட்பாவிலே தனித்துவமாக சொல்லுகிறார். என்ன அது? பல்லாரிருணரும் பான்மையென மேலொருவர் இல்லாத நெங்களிறை. அற்புதமான ஒரு குறட்பா. பல்லார் உயிர் என்று நாங்க சொல்லுகிற போது அளவில்லாதனவாக இருக்கிற எங்கு நிறைந்திருக்கிற ஆன்மாக்கள். அடுத்த ஆன்மாக்கள் பற்றிய விஷயத்தில் நீங்க பார்த்தா தெரியும்.
பிறந்த நாள் மேலும் பிறக்கின்றால் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்றார் உபாவதியார். ஆன்மாக்கள் எண்ணிக்கை அப்படிப்பட்டது. அதை சொல்லலாது வரையறுத்து பிறந்த நாள் மேலும் பிறக்கின்றால் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. அப்ப இங்க பல்லார் உயிர், அளவில்லாத உயிர்கள் உணரும் பான்மையின. இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவரார் சிவபெருமான். அவர் என்ன, அந்த கடவுள் என்ன செய்கிறார்? உட்கருவிகள், புறக்கருவிகள், இதுகள் எல்லாம் கொடுக்கிற சுவாமியாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அவர்தான் நாங்கள் அறியும் தன்மை ஒருவர். கருவிகளை கொடுப்பார் எங்களை ஈடேற்றுவதற்காக. அவருக்கு இணையான தலைவர் யாருமே கிடையாது என்பது இதிலே அந்த தலைவர் என்ற தன்மையை வலியுறுத்துறதுதான் இந்த உண்மையிலே ஒரு குரட்பா. தலைமை அது சிவபெருமான் தான் எங்களுக்கு எத்தனை தலைவர் இருந்தாலும் எல்லா தலைவருக்கும் மேலான பெருந்தலைவர் அவர்தான். அப்ப அந்த தலையே நீ அந்த தலைவரை வணங்கு என்றதை நீங்க சிந்திக்கும். இந்த தலை அந்த பெருமானுடைய திருப்பாதத்திலவே முட்ட வேணும். வேற எங்கும் இல்லை. கையை பிடிக்கிறதுல மொத்த தடவுறையில அதெல்லாம் இல்லை. எங்களோட தலைவனுடைய திருவடியிலே போய் பொருந்த வேணும். அப்ப அந்த சுவாமி தன்னை சரணடைந்தவர்களை கட்டாயமாக ஈடேற்றியாவார். கைவிடுவது என்பது ஒரு நாளும் நடக்காது. அதனாலதான் பாத நமஸ்தே அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார். சரணகமலாலயத்தை அறநிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சடமூடமட்டில் பவவினையிலே முடியால் மயக்கம் உருவேனோ தமியன் முடியால் மயக்கம் உருவேனோ. சுவாமி சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அழகாக அருணகிரிநாதர் சொன்னார். ஒன்றும் வேண்டாமப்பா, இந்த முருகப்பெருமானுடைய அல்லது சிவபெருமானுடைய முருகன் வேறு சிவன் வேறு எல்லாம் ஒன்றுதான். சரணகமல ஆலயத்தை நீ ஒரு அரை நிமிஷ நேரம் மட்டும் தியானம் பண்ணு, வேற ஒன்றும் வேணாம். ஏன்னா அவங்கதான் தலைவர். இதை சொல்லுகிற ஒரு குரட்பான் தான் இந்த திருவருட்பேர்ல. இது மற்ற நிறுவனங்கள்ல, வேலைகிற இடத்துல, கோயில்ல, அங்க இங்க எத்தனை தலைவர் இருக்கலாம். நாட்டில ஜனாதிபதிக்கெல்லாம் எத்தனை தலைவர் இருக்கலாம். எல்லா தலைவருக்கும் மேலான தலைவன் சிவபெருமான் தான். அவருடைய திருப்பாதத்தில அருணகிரிநாதர் சொன்னது போல சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட ஜட மூடமட்டில் என்று சொல்ற. மூடராக அப்படி அதுல தியானம் வைக்காம உலகியல் எல்லாம் இருந்து வெறும் மூடர்கள் செய்கிற வேலையை பார்க்க நான் என்ன செய்கிறேன்னு சொல்றேன். ஆகவே அன்பர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த எங்கள் இறை பதியான சிவபெருமான் தான் மேலான தலைவர் என்பது இதிலே சுட்டிக்காட்டப்படுவதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இதை தெளிவுபட்டால் மேலான உண்டு என்றால் இயற்கை அறிவினராதல் அவர்தான். ஆன்மாக்கள் எல்லாம் அறிவிக்க அறிகிற சக்தி உடையவர்கள். அப்ப இறைவன் இயற்கை, அவர் எண்குணங்கள் ஒன்று இயற்கை அறிவினராதல். இயற்கையாவே அவர் அறிவாய் இருக்கிறார். ஆன்மாக்கள் அறிவிக்கத்தான் அறியும். அவர் அப்படி அல்ல. அந்த மேன்மையை நீங்க இதுல விளங்கினால் பொதுவாக போதும் நான் நினைக்கிறேன். அடுத்து அருட்செயல்களுடைய பயன் ஆன்மாவினுடைய சிவப்பிரகாசம் என்பதை 13 குறிப்பிடுகிறார். இந்த ஆன்மாக்கள் சிவப்பிரகாசம் அடைய வேண்டும். முகத்தை பார்த்தா தெரியும் அவன் நெஞ்சில, ஒருதண்ட முகத்தை பார்த்தா தெரியும் அவன் நெஞ்சில எவ்வளவு சுவாமி இருக்கிறாரு. நீங்க பார்த்தா தெரியும். நாங்க எங்களோட வீட்டிலே சுவாமி படத்தை கீறுவோம் அல்லது ஓவியங்களை வரைவோம். ஓவியங்களை சுவாமி படங்களை வரைகிற போது பின்பக்கத்திலே ஒரு ஒளிவட்டத்தை ஒன்றை வரைந்து விடுவார்கள். அந்த ஒளிவட்டம் இந்த சுவாமியின் அருள் வட்டத்தை குறிக்கும். இதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஒளிவட்டம் இருக்கு, கடவுளுக்கும் இருக்கு, மனுஷனுக்கும் இருக்கு. இந்த ஒளிவட்டத்தினுடைய பிரவாகம் கூட இருப்பவன் ஏனையவர்களை கவர்கிறான். சில பேரை பார்த்தோன்னே அவரோட கதைக்க வேணும், அவரோட உரையாடணும், அவர் சொல்றதை கேட்கணும் என்றெல்லாம் எங்களுக்கு இருக்கும். அவருக்கு அந்த அருள் வட்டம் கொஞ்சம் வேலை செய்து கொண்டு இருக்கும். சில பேருக்கு துண்டா வேலை செய்யாது. முழு மாடு சாப்பிட்டு கொண்டு, முழு மாட்டை விழுங்கி விழுங்கி திண்டு கொண்டு, மாடு புலால் உள்ள மாட்டை சாப்பிட்டு கொண்டு எல்லாம் இருந்து
ஒரு தெய்வீகம் இல்ல, நெஞ்சில சுவாமியும் இல்ல, ஒன்று இருந்தா என்னென்று வரும் பிரவாகம். பார்க்க யமதர்மராஜா மாய்த்தான் நினைவு வரும். யமன் மாய்த்தான் சில பேர் தோன்றுவாங்க. இது எங்களுக்கு பொருத்தம் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த சிவப்பிரவாகத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். சிவப்பிரகாசம் எங்களில் ஏற்பட வேண்டும். அப்ப அதால ஆனா வரிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று குறிப்பிட்டார் உமாவதியார். இத பொருள் பார்க்கிற போது இந்த வானாடர் காணாத மண் என்பதை நாங்க முதல்ல விளங்க வேணும். இப்ப நிறைந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய பசு நல்வினைகளை நாங்க செய்கிறோம். எங்களுக்கு பசு நல்வினை, சிவவன் நல்வினை என்று ரெண்டு இருக்கு. பசுவின் நல்வினை என்பது உயிர்களின் பொருட்டு நாங்க செய்கின்ற செயற்பாடுகள். சிவ நல்வினை என்பது அது இறைவனுடைய பரமபதியோடு தொடர்புடைய ஒன்று. வானாடர் காணாத மண் என்று குறிப்பிட்ட சொன்னா, பசுவினையை செய்து கொண்டு பேரன்பில்லா, இறைவன் மேல பேரன்பு இல்லாதவர்களாக உலகியல் பற்றிலே அன்பு வைத்துக் கொண்டு உலகியல் தான் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு உலகத்திலே இருக்கிற ஒரு நிலையத்தான் இங்கே இந்த வானாடர் காணாத மண் என்பதூடாக ஒரு நல்ல ஒரு சொற்பிரயோகத்தை மாவதியார் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த விடயத்தை அவர் வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப பசு நல்வினையை செய்து கொண்டு, பசு நல்வினை என்றாலும் அது உயிரிழந்த நல்வினை என்றாலும் அது ஒரு பேரன்பில்லாதன்மை தான் சொல்றேன். இதுல வானாடர் காணாத மண் என்றது இன்னொரு விஷயம். தேவர்களும் காணாத சிவபெருமான் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இப்ப பசுநல்வினை செய்தால் எங்களுக்கு அடுத்ததாக கிடைக்கிறது எது என்று சைவ சித்தாந்தம் சொல்றோம்னா தேவ பதவி தான் கிடைக்கும். இப்ப இந்திரன், அக்கினி, தர்மராஜன், அட்டதிக்கு பாலர்கள், தேவலோகத்துல இருப்பவர்களுக்கு அந்த பதவி பசுநல்வினை உடா கிடைத்தது. இந்த உலகத்துல பசுநல்வினை செய்வதனூட, அதாவது பசுமாட்டுக்கு சேர நல்வினை இல்லை இங்க குறிக்கிறது, ஆன்மா உயிர்களுக்கு சேர நல்வினை. ஆனால் அந்த தேவர்கள் கூட சிவபெருமான கண்டுகொள்ள முடியாது என்றார் மாவதி சொல்றார். ஏண்டால் தேவர்களும் காணாத சிவபெருமான். ஆனா அறிவாய் எவ்விடத்தும் நிறைந்து நீங்காத ஞான வடிவமாயிருக்கிற அந்த இறைவனை அவருடைய அடியார்களுக்கு மறையாமல் தெளிவாக நின்று அருள்வாராம் சுவாமி. உண்மையான மெய்யன்புடைய சிவனடியார்களுக்கு அவர் காட்சி கொடுப்பார். இதான் அதன் விளக்கம். ஆனா வரிவா. அப்ப ஆனா வரிவா என்று சொல்லிக்கல, தேவர்களும் காண முடியாத அந்த சிவபெருமான் தன்மேல நீக்கமுறாத ஞானத்தை கொண்டு அந்த ஞான வடிவத்தோடு தன்னே கெரியென்றிருந்து சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கடவுள் காட்சி கொடுப்பார். இந்த காட்சிகளை நானும் கண்டிருக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தால் சொல்றது உண்மை. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சுவாமி விவேகானந்தர் போய் கேட்டாராம், கடவுளை நான் காண்றது எப்படி அப்பான்? குருவே, கடவுளை எப்படி காணலாம்? இப்ப ராமேஸ்வரம் சிரிச்சு போட்டு சொன்னார், அப்பனே நீ கடவுளை காணணும்டா தியானம் மட்டும்தான் பண்ணணும், அதாலதான் காணலாம், வேறு உண்டாலையும் காண மாட்டேன். அதனாலதான் கன்னியாகுமரியில போய் இப்போ விவேகானந்தர் பாறை இருக்கு, இந்தியாவில கூட நீங்க பார்க்கலாம். கடலுக்கு நடுவிலே அந்த பாறையிலே அலைமோதுகிற இடத்தை அமைதியான இடத்திலே போய் சுவாமி விவேகானந்தர் தவம் செய்தார். அந்த தவத்தாலதான் உலகத்தை ஆளுகிற நான் முன்னுக்கு சொன்ன இந்த ஒளிப்பிரவாகத்தை சுவாமி விவேகானந்தர் பெற்றுக்கொண்டார். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே அத்தனை பேரையும் கவர்ந்து இழுத்தாருண்டா அவரை சுற்றி இருக்கிற அந்த ஒளிவட்டம், அது குரு சொன்ன வழியிலே சிவத்தியான அந்த தியானம் பண்ணி அந்த தியானத்தாலே அவர் கண்டுகொண்ட பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கும் இந்த விவேகானந்தர் பாறையில போய் ஒரு 10 நிமிஷம் தவம் செய்து பாருங்க, இருந்த அமைதியாக உங்களோட நெஞ்சில இருக்கிற அத்தனை கவலைகளும் தூக்கி எறிஞ்சிடும். அவ்வளவு சக்தி அதுக்கு இருக்கு. அதனாலதான் முன்னோர்கள் அரச மரத்துக்கு கீழே, புண்ணிய விருஷங்களுக்கு கீழே, புண்ணிய சேத்திரங்கள்ல போய் ஒரு கோயிலை கும்பிட போனா கூட ஒரு 5 நிமிஷம் அந்த கோயில இருந்து தியானம் பண்ணணும்னு சொன்னார்கள். அப்பதான் இந்த சுவாமியை காணலாம். அதுதான் ஆனா அறியாய், ஆனா அறிவாய், நீ ஆனா அறிவாய் என்று அந்த வலியுறுத்துறார். ஆகவே இதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சிவனடியாராக இருந்து இருக்கணும். கனவிலும் தேவர்க்கரியாய் போற்றி என்று ஒரு இடத்திலே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே என்று அவர் இன்னொருத்துல குறிப்பிடுகிறார். அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே, கனவிலும் தேவர்க்கரியாய் போற்றி. கனவில கூட தேவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாதவா போற்றி என்று பல இடத்து சொல்றார். அப்ப
பசு நல்வினை செய்ததால பயனாய் தேவராய் பிறந்தவர்களும் அவரை அறியார் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அப்ப தீவினை செய்வோர் கிட்ட நெருங்க முடியுமா? நான் சிரிக்கணும், நான் ரொம்ப யோசிக்கணும். பதினல்ல செய்தவனே தேவரா பிறந்தவனே அறிய முடியாது இருக்குன்னு சொன்னா தீவினை செய்தோர் அறிவாரா? கிட்ட நெருங்கவே முடியாது. அதனால தீவினை முதல் விட வேண்டும். தீவினை விடுதல்லாம் முதலாவது அறம் என்று மரதர்ம சாத்திரம் தர்மசாத்திரங்கள் கூறுகிறது. ஆகவே சிவபெருமானை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சிவபெருமானை அறிய வேண்டிய சிவநல்வினையை செய்ய வேண்டும். அதான் நான் இதுல வலியுறுத்துற இந்த குறட்பா, சிவநல்வினையை செய்ய வேண்டும். அந்த சிவநல்வினையையும் ஒரு சுத்தமான நல்ல அடியவனாக இருந்து மனச்சுத்தியோடு திரிகரண சுத்தியோடு இருந்து ஒரு மெய்யான ஒரு அடியவனாக இருந்து செய்யணும். அப்படி அந்த சிவநல்வினை செய்யக்கில்ல புண்ணியமேல் நோக்குவிக்கும் பாவம் கீழ் நோக்கும் புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் முத்தி பெறும் என்று குறிப்பிடுவார்கள். நீங்க விளங்கிக் கொள்ளணும். புண்ணியத்தின் மேல் நோக்குவிக்கும் பாவம் கீழ் நோக்கும், பாவம் எல்லாம் கீழே போயெல்லாம் மறைஞ்சிடும். புண்ணியனை, புண்ணியன் என்றால் சிவபெருமானை பூசித்த புண்ணியத்தினால், பூசித்த புண்ணியம் என்பது சிவ நல்வினை, நன்னிய ஞானத்தினால், அப்ப நன்னிய எங்களை ஞானம் நன்னிக்கொள்ளும், இதனால் முத்தி பெறும். நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவே இத நாங்கள் இந்த குறட்பாவிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குறளிலே கூட வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் என்று ஒரு இடத்திலே குறளிலே சொல்லுவார். வானோர் அறியா வலியமக்கு தந்தருள்வான் இறைவன். திருக்குறள் நிறைய சைவ சித்தாந்தம் வச்சிரவேல் முதலியார் இந்த புத்தகத்தை நீங்க பார்த்தாங்க, சிலபஸ்ல இருக்கு. நிறைய சைவ சித்தாந்த சிந்தனை எடுத்து வீசுவார். இதே போல திருவாசகத்திலே தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய், இந்த ஆனா அறிவாய் என்றதை மாணிக்கவாசகர் கொண்டாந்து அப்படியே பயன்படுத்துற. திருவம்மானையில 16வது பாடல்ல இது வருது. திருவம்மான்ல 16வது பாடல்ல இந்த ஆனா அறிவாய் என்ற ஒரு விஷயத்தை அப்படியே இங்க திருவருட்பயன்ல வார அதை அப்படியே பயன்படுத்திக்கிற. அப்ப இப்ப திருவருட்பயன் தோன்றுவதற்கு முந்தையே மாணிக்கவாசகர் பயன்படுத்திட்ட. மாணிக்கவாசகர் முன்னுக்கு, திருவருட்பயன் பின்னுக்கு, மாவதியாற்ற காலம் பின்னுக்கு, 12ஆம் நூற்றாண்டு சோழர் காலம். அப்ப நாங்க பாக்குறோம் இது ஒரு அற்புதம் வாய்ந்தது. தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய். இந்த ஆனா அறிவாய் என்பது இங்கே ஆனா அறிவாய் அகலா நடி அவர்க்கு வானாடர் காணாத மண் என்று குறிப்பிட்டார். மிக அற்புதம் வாய்ந்தது. சொல்லி கொண்டு போனா எனக்கு இப்படியே இன்னொருக்கம் சொல்லி கொண்டிருக்கலாம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. சிவசக்தியின் வியாபகத்தை நாங்க பார்ப்போம். சுகமா உங்களுக்கு விளங்கக்கூடிய ஒன்று. எங்கும் அவையும் எரியுறு நீர் போலேகம் தங்குமுறை தங்கும் அவன் தானே தறி. நாங்க நிறைய சொல்லுவோம் பழைக்கிட்டு. எங்கும் அவையும் எரியுறு நீர் போல ஏகம் தங்கும் அவன் தானே தனி. ஒரு சுடுநீரில, சூட்டு நீரில மேல சுட்டாலும் மேல தொட்டாலும் சுடும், கீழே தொட்டாலும் சுடும், பக்கத்துல தொட்டாலும் சுடும், எங்க தொட்டாலும் சுடும். நல்ல ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு உவமை. சிவபெருமான் என்ன செய்கிறார்? எல்லா உலகங்களையும் அவர் பார்க்கிற எங்குமே நீக்கம் நிறைந்திருக்கிறாராம். அவற்றை வியாபகம் சூட்டு நீர்ல சூட்டின் வியாபகம் எங்கும் கலந்தும் மறைந்தும் செறிந்தும் நிறைந்தும் இருக்கிறது மாதிரி இந்த சிவபெருமானும் எல்லா உலகங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நல்ல ஒரு ஞாபகத்துல. அப்ப எங்கும் அவையும் எரியுறு நீர் போல் ஏகம். ஏகம், ஏகம் என்று சொல்லு மிக முக்கியமானது. அவர் ஏகமாய் அநேக வடிவுடையவராய் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார். அப்ப அதை நீங்க இதிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப சூரியன் ஒளி ஒன்றுதான். ஆனா அந்த ஒளி எல்லா இடத்திலையும் பிரபாகமாகி எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. அப்ப இந்த பதியினுடைய வியாபகத்தை நாங்கள் நல்ல வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அற்புதம் வாய்ந்த குறட்பா எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இதே போல ரெண்டுதானே கிடக்காத நிறைவு செய்து விடுவோம். திருவருளை நுகரும் வழி பற்றி மிக அற்புதம் வாய்ந்த அடுத்த குறளிலே
பதிமுதலையிலே எங்களுக்கு திருவருட்பயன் மாவதி சிவாச்சாரியார் சொல்லுகிறார். நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பெயர் சங்கரன். சிவபெருமானுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. கரைமிடற்றண்ணல், ஆலமர் செல்வன், லிங்கோத்பவன், நமச்சிவாயமூர்த்தி, விருஷரூபாட்சகன், எத்தனையோ பெயர்கள் இருக்கு. ஆனா அந்த பெயர்கள் எல்லாம் மிக ரொம்ப சக்தி படைத்த பெயர் சங்கரன். சங்கரன்டா என்ன? அது சங்கரன் என்றால் எப்போதுமே சர்வ ஆன்மாக்களுக்கும் சுவத்தை செய்து கொண்டிருப்பவர். சுவாமியின் வேலை அதுதான். சர்வ ஆன்மாக்களுக்கும் எப்பவுமே சுவத்தை செய்து கொண்டிருப்பவர். ஆகவேதான் அவர் சங்கரன். அந்த சங்கரனை வச்சு அந்த சங்கரன் பெருமையை காட்டுறதுக்காக நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பெயர் சங்கரன். இப்ப நன்னார்க்கு நலமிலன், தம்மை அடைந்து வழிபடாதவர்களுக்கு தமது பேரின்பத்தை அவர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். நன்னார்க்கு நலமிலன். நாங்கள் கோயிலுக்கு வெளியில நின்று கொண்டிருந்தா ஒண்ணும் செய்யல. கோயிலுக்குள்ள போனா அந்த சுவாமியின் அலை வேலை செய்யும். சிவஞான போதுக்குள்ள வெளியில நின்று சிவஞானத்துக்குள்ள இறங்கினா தான் சிவஞான போதும் வேலை செய்யும். அப்ப நன்னினருக்குத்தான் அவர் நலத்தை செய்வார். அப்ப நன்னினர்க்கு நல்லன், அன்போடு வழிபடுபவர்களுக்கு முன்தி இன்பத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். செலமிலன், இப்ப வழிபடாமையினால வெறுப்பேனும் வழிபடாத விருப்பேனும் அவர் இல்லார். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு சொற்பிரயோகம் செலமிலன். செலமிலன் என்றால், ஆனா இந்த சுவாமி ஒரு தனித்துவமான கடவுள். வழிபடாதவனுக்கு வழிபடாத வெறுப்பு கூட காட்டுறதும், வழிபடுவோம்ல ரொம்ப விருப்பமா காட்டுறதுன்றதும் அவருக்கு இல்லை. அவர் எல்லாருக்குமே சர்வான்மாக்களுக்கும் சோத்தை செய்யணும் என்று சங்கரன் என்ற பெயரோட இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொண்டு அவர் மேலே அன்பு வச்சா எல்லா உயிர்களுக்கும் சோத்தை அவர் செய்வார். அதாவது அவர் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டார். பெரிய புராணம் என்ன செய்கிறது? சாதியினும் மேலானது சமயம் என்பதை காட்டுகிறது. ஒருவர் புலியராயிருந்தார், ஒருவர் வேடுவராயிருந்தார், ஒருவர் வணிகராயிருந்தார், ஒருவர் வேளாளராயிருந்தார், ஒருவர் செலவத் தொழிலாளியாக இருந்தார், ஒருவர் மன்னனாக இருந்தார், ஒருவர் பிராமணனாக இருந்தார், ஒருவர் தில்லவானந்தனாக இருந்தார். பாருங்க, எல்லாம் வேற வேற. சாதியிலும் மேலானது சமயம் என்பதை காட்டுவது பெரிய புராணம். அந்த ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயத்தை இங்க சொல்லுகிறார். சங்கரன் அற்புதம் வாய்ந்த பேர். ஆகவே சுவாமி சர்வ ஆன்மாக்களுக்கு நல்லதை கொடுக்கணும் என்றே அவர் இருக்கிறார். நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். ஒரு தேவாரத்துல அற்புதமா குறிப்பிடுவார்கள், சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலா நாடொரும் நல்குவானவன் குலமிலராகினும் குலத்து கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய. நமச்சிவாய பதிகத்திலே ஒரு பாட்டு வருகிறது, நீங்க பார்த்தா தெரியும், சம்பந்த சுவாமிகளுடைய. ஆகவே அங்கேயும் இந்த செலமிலன் சங்கரன் முன்னுக்கே பயன்படுத்தி விட்டார். ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இதுகள் எல்லாம். உண்மையிலே ஒரு ஆய்வுக்குரிய கருப்பொருள் இங்கே இருக்கிறது. ஒரு கருப்பொருள் முக்கியமானது. ஆய்வின் கருதுகோள் இப்ப முன்னுக்கே சம்பந்தற்ற நமச்சிவாயத்துல வந்துட்டுது. அதை பேருந்து மாவதியார் இங்க பயன்படுத்துறார். அவர் சொல்லிட்டா செலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால், அதே இது இங்க பேருந்து வருது. இப்படி ஒரு பெருமை இதுல நீங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் பார்த்துக்கொண்டு இன்னும் உறுப்பா இருக்கு. அதை பார்த்துட்டு என்னுடைய ஓப்பன் ரவிசிலா நினைக்கிறேன். ஆன்மாவை செலுத்துகிற பெருமைக்குரியவர் இறைவன். அப்ப அதை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். உன்னுமுளதைய மிலதுணர்வாய் யோவாது மன்னுபவன் தீர்க்கும் மருந்து. இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது, வைத்தீஸ்வரர். இறைவனை விட மேலான ஒரு மருந்து எங்களுக்கு கிடையாது அன்பர்களே. எங்களுடைய திருக்கேதீஸ்வர பெருமானுக்கும் புராதன பேர் வைத்தீஸ்வர பெருமான். எத்தனை டாக்டர் உருவானாலும் எங்களோட சமயத்திலே முதல் டாக்டர் சிவபெருமான் தான் வைத்தியர். அவரை மிஞ்சி ஒரு வைத்தியர் கிடையாது. சித்த மருத்துவமோ எல்லா மருந்துகளோ எல்லாவற்றையும் விட மேலான வைத்தியநாதன் சிவபெருமான நாங்கள் வைத்தியநாதனான கும்பிடுவோம். அவர் நோய்களை நீக்குவது மட்டுமல்ல, ஆன்ம நோயை நீக்குவார். இந்த ஆன்ம நோய், அதாவது பேரின்பத்துக்கு தடையா இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கி அதுக்குரிய மருந்தையும் தரக்கூடியவர். அப்போ உணர்வாய் ஞானமாய் நிற்கிற ஒருவர். மன்னுபவம் என்றது அனாதியான பிறவிக்கு காரணமாகிய ஆணவம் என்னும் வியாதிய தீர்க்கிற மருந்து சிவபெருமான் தான். மற்ற எதுக்கும் மருந்து கொடுக்கலாம், இந்த ஆணவத்தை கொடுக்கலாரு. இன்றைக்கு பெரிய பிரச்சனை. கோயில நின்று கொண்டு
மடிச்சு கட்டி கொண்டு சண்டை போடுறாங்க. நான் தலைவர்ன்றான், நான் செயலாளரான், நான் பொருளாளரான், கோட்சிலவே சண்டை போடுறாங்க. கேவலமா கிடக்கு. கோயில்ல உரத்து பேசுறதுக்கோ சண்டை பிடிக்கிறதுக்கோ எங்களுக்கு உரிமையே இல்லை. வைத்தீஸ்வர பெருமான் இருக்கிற இடம். தெய்வீகத்தை சிந்திக்கிறார்கள் இல்ல. அதிகமான வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்கு. அவ கோயில்ல மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது. என்ன கோர்ட்ஸ்ல கேஸ் நடக்குதுண்டு, ஏன் பேர் உங்க கும்பிடுவான் என்ற அளவுக்கு போகுது. எல்லாம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆணவம் என்ற வியாதி பெரிய வியாதி. இந்த ஆணவ வியாதிக்கு எங்கள்கிட்டயும் இருக்கு, ஜைவ புலவர் சங்கத்திலேயும் இருக்குது. இல்ல ஜைவ புலவர் சங்கத்திலேயும் இது பிரச்சனை. கனவேற திருத்த இல்லாம கிடக்கு. என்னண்டா ஆணவம். நானும் பார்க்கிறேன். சித்தாந்தம் பேசினால் ஆணவம் பெறக்கூடாது. சித்தாந்தம் பேசினால் ஆணவம் பெறக்கூடாது. ஆணவம் வந்தா சித்தாந்தம் வேலை செய்ய. அற்புதமான திருவருட்பெண் குரல் இது. என்ன பட்டம் பதவி எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு சிவபெரும்பொருள் மேலாண்டு சொல்லி சேவை செய்யும். சிவன் நல்வினை செய்யணும். அதான் எங்களுக்கு முக்கியம். அதை விட்டுட்டு ஆணவத்துல நிக்கிறோம். ஆணவம்ன்றது ரொம்ப பொல்லாத வியாதி இந்த புறவியில. அதை தீக்கிற மருந்து, அருமருந்து திருவருள் என்கிற மருந்து ஊற்றுறவர் சிவபெருமான். இந்த வைத்தீஸ்வர பெருமான சிவபெருமான். ஓவாது உண்ணும் இடையறாமல் அன்போடு நினைத்து வழிபடுபவர்களுக்கு இங்கே அந்த ஓவாது உண்ணும் என்று சொல்லுகிறார். ஓவாது உண்ணும் என்று சொன்னா இடையறாமல் அன்போடு நினைத்து இடையறாது என்று சொன்னா கண்ணிமைக்கிற நேரம். மாணிக்கவாசன் கண்ணிமைக்கிற நேரம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றார் மாணிக்கவாதர். ஏன் சொன்னார்? அது முக்கியமான ஒரு சொற்பிரயோகம். இடையறாமல், இடையறக்கூடாது. எங்கடையாக்கள் வசதி வந்தால் விட்டுருவான், மர்ம வரைக்கு ஓடுவான், கோயில் கோயிலா ஓடுவான். வசதி வந்த அற்பனுக்கு பௌசு வந்த அற்ற குடம் எடுப்பான். வசதி வந்தா விட்டுடுவான். பேந்து வருத்தம் துன்பம் வரும், பேந்து பிடுவான், பேந்து கும்பிடுவான். அந்த இதெல்லாம் வேலை செய்யாது. இடையறாமல் அன்போடு நினைத்து வழிபடும் என்று ஓவாது உண்ணும் என்று சொல்றாருங்க மாவதியார். இது அப்படி செய்கிறவர்களுக்கு அவர்களுடைய அவர்களோடு இருந்து முத்தீன்பம் என்ற நிலையான பெருஞ்செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை அவர் கொடுப்பார். அன்போடு வழிபட்டால் அந்த முத்தி உண்டு. இதை பற்றி எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை என்பது உமாபதியாருடைய மிக அற்புதமானது. சரியா? அது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் எந்த நேரத்திலும் நாங்கள் அதை விடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதான் நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அருளினால் உரைத்த நூலின் வழிவாராததன் அஞ்செய்யின் இருளா நிறைய துன்பத் திட்டீரும் பாவம் தீர்ப்பன் பொருளான் சுவர்க்கமாதி போகத்தால் புண்ணியன் தீர்ப்பன் மருளுலா மலங்கள் தீர்க்கும் மருந்தி வைத்தியநாதன் சிவஞான சித்தியார்ல அற்புதம் வாய்ந்த ஒரு பாடல் இந்த பாட்டு. அங்கே வைத்தியநாதன் என்றே அற்புதமாக எங்களுக்கு அருணந்தி சிவாச்சாரியார் குறிப்பிடுவார். அருளால் உரைத்த நூலின் வழிவாதார் என்ற அந்த பாட்டில் அவர் சொல்றார், வைத்தீஸ்வர பெருமான் சிவன் தான் எங்களுடைய ஆணவ இந்த வியாதிய. இந்த ஆணவத்தால் என்னென்ன வியாதி எல்லாம் அது எக்கச்சக்கம். அது உங்களுக்கு தெரியும். என்ன சில விசர்க்கனமா கதைக்கும், சிலது பேசும், கோபம் அரிஞ்சு விழும், குள்ளத்தனமான வேலை செய்யும், பனிப்போர் செய்யும், சூதுவாதுகள் செய்யும், ஆக்களை பிரட்டி விடுங்கள், என்னென்ன செய்யும் எங்களுக்கே தெரியும். ஐயனே, இந்த ஆணவன் நோய் பொல்லாத சாமான், இந்த வியாதி என்ன வேலை செய்யும் கண்டுபிடிக்கலாம். ஆசையை கூட்டும், இத்தனை வேலையில அது ஆணவத்திலே அங்கே சொல்ற. ஆகவே அன்பர்களே, இந்த சிவபெருமான் மேலான வைத்தீஸ்வர பெருமான், அந்த வைத்தீஸ்வர பெருமானை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி நாங்கள் எல்லாம் ஆணவம் என்ற எங்களுடைய நோய வியாதியை நீக்கி இன்புறுவோமாக என்று கூறி 11 நிலையை விளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் பொறுமையாக இருந்து இந்த திருவருட்பயனை கேட்டு இன்புற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எல்லாமல்ல பரம்பொருள் திருவருளை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இவ்வளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்குரிய நேரம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார்.
மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த ஒரு விரிவுரையை எங்களுக்காக வழங்கிய உங்களுக்கு எல்லோரும் சார்பிலும் பயன்பெற்றோர் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிகவும் அருமையா இருந்தது ஐயா. நன்றி. மிகவும் அருமையா இருந்தது. எங்களை எவ்வளவு நேரம் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே இறை உலகத்துல அப்படியே நச்சிருந்த நீங்கள் மிக அற்புதமா இருந்தது ஐயா. மிக்க நன்றி அம்மா. நல்லா இருக்கணும். யாராவது கதைக்கெல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு